ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎம்ஜிவி அகாடமி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2 பார்க்கலாம். பாலிட்டியில் பாருங்கள், இந்திய நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவா என முடிவு செய்வது யாருன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம பார்லிமெண்ட்டில் ஒரு மசோதா நிதி மசோதாவா அல்லது சாதாரண மசோதா என முடிவு செய்வது யாருன்னு பார்த்தோன்னா சபாநாயகர். ஓகேங்களா? சபாநாயகர் யாருன்னா லோக்சபையோட தலைவராக செயல்படுறதா சபாநாயகர். லோக்சபை மக்களவை ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2010 திருத்தப்பட்ட 1951ஆம் ஆண்டின் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் டேஸுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்குகிறது. ஸோ 2010 திருத்தப்பட்டது தான் 1951ஆம் ஆண்டின் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். ஓகேங்களா? அந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம்னு 1951 ஒன்று போட்டாங்க. அது எப்போ திருத்தப்பட்டதுன்னா 2010. அது யாருக்கு வாக்களிக்க உரிமை வழங்குறதுன்னா வெளிநாடு வாழ் இந்தியர்கள். ஓகேங்களா? வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நம்ம இந்தியர்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்குகிறது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் எப்போன்னு பார்த்தோன்னா ஜனவரி 9. ஓகேங்களா? வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் ஜனவரி 9. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.